அழகு எத்தனை தடவை பார்த்தாலும் அவ்வளோ இதுக்கு போடுற மாலையெல்லாம் அவங்க வச்சு பின்னிட்டுருக்காங்க பாருங்கள். சரசரமாக மறுநாள் தொங்க விட்டுருந்தாங்க. இப்போக்கும் வந்து தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் சுற்றி. அதுக்கெலாம் அந்த மாதிரி தொங்க விடுறதுக்கெலாம் இவங்க உட்காந்து பின்னிட்டுருக்காங்க இந்த இடத்துல. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நானும் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனால் கோவில் சுற்றி உள்ள இடம்லாம் இல்லை. சுவாமிக்கு முன்னாடி சுவாமியோட உள் இடம், அந்த சாமிக்கு முன்னாடி இந்த இடம் பேச மாட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்ததே இல்லை. இதில் வேறு பேரிகேட் மாதிரி அப்பப்போ போட்டு வேறு வச்சுருந்தாங்களா. அப்புறம் வந்து யானை இருந்துச்சு. நாங்கள் வெளியில் போகிறோம்னு வந்தோம். அப்போ தான் யானை வந்துச்சு. யானை வந்து கூட அதோட சேர்ந்து வந்து போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு போல வெளியில் வந்துட்டோம். அப்போ தான் யானையும் வெளியில் வந்துச்சு. வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து திருப்பியும் மறுபடியும் கோயிலுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ லைட்ஸ் பாருங்களேன். நந்தி மாதிரியே லைட் போட்டிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். கல்யாண வீட்டுக்கு போட்டிருக்கிற மாதிரியே போட்டிருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அது போடும் போதும் பார்த்துட்டு இருந்தேன்.